அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறார். டிசம்பர் மாதம் உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் ஜான் மில்டன் பிறந்த தினம் என்று இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் 1608ஆம் ஆண்டே பிறந்துடுறார். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே பிறந்துடுறாரு. தந்தை பத்திரம் எழுதுபவர், அந்த காலத்திலே பத்திரம் எழுதியிருக்காங்க. கவிஞராகவும் இருந்திருக்கிறார் அப்பா. படிக்கும் போதே மில்டனும் கவிதைகளை எழுதி வந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். கிரேக்கம், லத்தீன், இத்தாலி, பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் புலமை பெற்றார். ஷேக்ஸ்பியர் மீது அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார். கிறிஸ்தவ மதம், பைபிளில் ஆழ்ந்த அறிவு பெற்றவர். அவரது ஆழமான இந்த அறிவுதான் பின்னாளில் உலகை போற்றிக் கொண்டாடும், உலகமே போற்றிக் கொண்டாடும் பல படைப்புகளை உருவாக்க இவருக்கு உதவியது. படித்து முடித்த பிறகு பாதிரியாராக வேண்டும் என்பது இவரது ஆசை. படித்து முடித்தவர் எந்த வேலைக்கும் செல்லாமல் இருந்தார். நூல்கள் வாசிப்பதில் அதிக நாட்டம் இருந்ததால் ஏராளமான அரிய நூல்களை வாசித்தார். பிரான்ஸ், இத்தாலி உட்பட பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணமும் மேற்கொண்டார். இப்பயணத்தில் விஞ்ஞானி கலீலியோவை சந்தித்தார். இதை தனது வாழ்நாளின் மிக முக்கியமான நிகழ்வாக கருதினார். இது குறித்து பாரடைஸ் லாஸ்ட் என்ற அமரகாவியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 1639 நாடு திரும்பியதும் பன்மொழி புலமை பெற்றவராக, அற்புத கவிஞராக அசாதாரண திறனை வெளிப்படுத்தினார். ஏராளமான கவிதைகளை எழுதினார். ஆன் தி மார்னிங் ஆஃப் கிரைஸ்டஸ் நேட்டிவிட்டி, ஆன் ஷேக்ஸ்பியர் போன்ற கவிதைகள் இவரது ஆரம்பகால படைப்புகள். உரைநடையிலும் முத்திரை பதித்தார். தி டாக்டரின் அண்டு டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ், தி டாக்டரின் அண்டு டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ், ஆஃப் எஜுகேஷன், philosophy and politics, history of Britain என பல படைப்புகள் இவரது கற்பனையில் வெளிவந்தன. மறைந்த நண்பர் எட்வர்டு கிங் நினைவாக லிசிடஸ் என்ற இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அது ஆங்கில இலக்கிய இரங்கற்பாக்களிலேயே தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் சிறந்த ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட, மொழிபெயர்ப்பாளரும் கூட. இங்கிலாந்தில் 1640 புரட்சி வெடித்தது. மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகத்துக்கான போராட்டங்கள் எழுந்தன. மன்னர் ஆட்சிக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதினார். முழுநேர அரசியலில் ஈடுபட்டார். அப்போது இவரது பார்வை பாதிக்கப்பட்டது. கண்களுக்கு அதிகம் வேலை கொடுக்கக்கூடாது என்று மருத்துவரின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியதால் பார்வை முற்றிலுமாக பறிபோனது. தன் பிள்ளைகள், உதவியாளர்களிடம் புத்தகங்களை படிக்க சொல்லி கேட்பார். படைப்பு பணியையும் நிறுத்தவில்லை. அதன் பிறகுதான் இவர் மாஸ்டர் பீஸ், அதாவது இவருடைய மாஸ்டர் பீஸ் எனப்படும் படைப்பான பாரடைஸ் லாஸ்ட் என்ற காவியத்தை படைத்தார். உலகத்தின் மகத்தான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இக்காவியம் அந்த நாளில் பெரும் வரவேற்பை பெறவில்லை. சாம்சன் அகானிஸ்ட் என்ற நாடக நூல் இவரது இறுதி படைப்பு. ஆங்கில கவிஞர்களில் அதிகம் ஊமைகளை பயன்படுத்தியவர் இவரே என கருதப்படுகிறது. இவரை வழிகாட்டியாகவும் ஆதர்ச கவிஞராகவும் உலகம் முழுவதும் பலர் ஏற்றனர். அதில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், வில்லியம் பிளேக், ஜான் கீட்ஸ் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். உலக புகழ்பெற்ற ஆங்கில படைப்பாளியான ஜான் மில்டனின் 66வது வயதில் 1674 மறைந்தார். ஜான் மில்டன் 66 வயசில் 1674 மறைந்து விடுகிறார். ஏற்கனவே கூறியது போல 1608 பிறந்திருக்கிறாரு. ஆன் தி மார்னிங் ஆஃப் கிரைஸ்டஸ் நேட்டிவிட்டி, ஆன் ஷேக்ஸ்பியர் போன்ற கவிதைகள் இவரது ஆரம்பகால படைப்புகள். உரைநடையில் என்ன எழுதியிருக்காருன்னா, தி டாக்டரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ், ஆஃப் எஜுகேஷன், philosophy and politics, history of Britain. இதுதான் இவருடைய படைப்புகள்.
இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாள் 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.